இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சமாதான பிரபுவாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த நாளில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி என்று வாசிக்கலாம். அவருடைய நாமம் சமாதான பிரபு எனப்படும். பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஆண்டவருடைய நாமம் சமாதான பிரபு. இந்த உலகம் அதிகமாய் இயங்குகிற ஒன்று எதற்காக? சமாதானத்திற்காக. குடும்பம் அதிகமாய் தேடுகிற ஒன்று சமாதானம். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில தேடுகிற ஒன்று என்ன தெரியுமா? சமாதானம். மற்றொரு வார்த்தையில சொல்ல போனா நிம்மதியே இல்லைன்னு சொல்லி நிம்மதி இல்லாம அங்காங்கே அலைந்து திரிகிற கூட்டங்களுக்கு ஏராளம். தங்களை ஒடுக்கி எவ்வளவோ காரியங்களை செய்து பார்க்கறாங்க, ஆனாலும் நிம்மதி வருவதே இல்லை. வேதனை தான் கூடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே சமாதானத்தின் தேவனாய் சமாதானத்தை கொடுக்கிறவராக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சமாதானத்தை நம்முடைய வீட்டிற்குள் வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். வேதம் அதைத்தான் சொல்லுகிற. சங்கீதம் 122:7 வாசிக்கும் பொழுது உங்க வீட்டுக்குள்ள சுகமும் சமாதானமும் இருக்கும்னு சொல்றாரு. ஆனா நம்ம வீட்டுல இன்னைக்கு அது இருக்குதா? ரெண்டுமே வெளியே தான் தேடுறோம். சுகத்திற்காக மருத்துவமனைகளை தேடி ஓடுகிற கூட்டம் ஏராளம். சமாதானத்துக்காக எங்கேயாவது புனித ஸ்தலங்களுக்கு போனா நல்லா இருக்குமே, யாராவது கொஞ்ச நேரம் பேசினா சமாதானமா எனக்கு உண்டாகாதா, ஆங்காங்கே அலைந்து திரிந்து இருக்கிறதையும் கெடுத்து ஒன்றுமில்லாமல் போகிற கூட்டங்களும் பெருகிவிட்டது. நாம எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சமாதானத்தை நீங்க உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது, அது இயேசுவிடம் இருக்கிறது. அது நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகள் சமாதானமான தாபரங்களிலே கூடாரங்களிலே குடியிருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? சமாதானமாக இருக்கிறதா? இல்லாவிட்டால் அந்த சமாதான பிரபுவை நம்முடைய வீட்டிற்குள்ளே அனுமதிப்போம். சீஷரில் கூட பூட்டி அறைக்குள்ளே இருக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு உட்பிரவேசித்தவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம். ஒரு வீட்டிற்குள்ளே நாம பிரவேசிக்கும் போதும் என்ன சொல்ல வேண்டுமா? நீங்க எப்படி இருக்கீங்க என்னெல்லாம் சொல்றதுக்கு முன்பாகவே, கேட்பதற்கு முன்பாகவே, பார்ப்பதற்கு முன்பாகவே ஒரு வீட்டிற்குள் நுழையும்போது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லி வாழ்த்த சொல்லுகிறார். ஏனென்றால் அவ்வளவு முக்கியம் ஒரு வீட்டிற்குள்ளே சமாதானத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், வைக்க விரும்புகிறார். ஒரு அருமையான சகோதரன் எனக்கு தெரியும். அந்த சகோதரன் வேலை ஸ்தலத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கும் அவர் மனைவி வீட்டிலே இருந்தார்கள். நாட்கள் போய்கொண்டே இருக்கும் போது இவருக்கு கொஞ்சம் தான் சம்பளம், ஆனாலும் கர்த்தர் சந்தோஷமா நடத்தி கொண்டார், ஊழியத்தில் செய்து கொண்டிருந்தார். அந்த மனைவி இவருக்கு தெரியாமல் அந்த பகுதியில் உள்ளவங்கிட்ட எல்லாம் சீட்டு பிடிக்க ஆரம்பித்து அதை செய்ய ஆரம்பித்தார்கள். சீட்டு பிடித்தது ஓடிக்கொண்டே இருந்தது. குறிப்பிட்ட மனிதர் அந்த சீட்டை எடுத்தவர் ஏமாற்றி விட்டு போய்விட்டார். அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியவில்லை. அந்த நாட்கள்ல அந்த லட்சத்தில் வரும்பொழுது அந்த பணம் பெரிய தொகையாக இருந்தது. என்ன செய்வது? வீட்டிற்கும் தெரியாது, கணவன் சொல்ல வேண்டுமே, இதை எப்படி என்று சொல்ல செத்து விடலாமா? பலவிதமான அங்கலாய்த்து சமாதானத்தை இழந்து அந்த சகோதரி தவிக்க ஆரம்பித்தார். வழி இல்லாம வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டாங்க. இவருக்கு வந்தது கோபம். இவன் வேலையை வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு, ஆனாலும் என்ன பண்ண, இவர்கிட்டையும் பண வசதி கிடையாது திருப்பி கொடுக்க. எல்லாரும் நெருக்குகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் சொன்ன காரியம், அவர் வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு வெறி வருமா? வீட்டுக்கு போன கழுத்தை நெரிச்சு தன்னுடைய மனைவியை கொன்று விட வேண்டும் என்று சொல்ல சைக்கிள் எடுத்துட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்து கோபத்தோடு வருவாரு. அவ்வளவு அவர் டென்ஷன். இந்த மாதிரி நம்மளை பண்ணிட்டால, தெருவுக்கு இழுத்து விட்டால, கடனை இப்படி ஆக்கி விட்டாலன்னு சொல்லி பயங்கர கோபத்துல ஆனா வீட்டுக்குள்ள நுழைந்தவுடன் அந்த எண்ணமே மாறிவிடுமா? சமாதானமா வீட்ட பேசுவாங்களா? அவங்களும் சமாதானமா பேசுவாங்களா? இருக்கிறத சாப்பிடுவாங்களாம். இதுதான் ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிற நம்முடைய குடும்பத்துல. ஏன்னா எங்க பார்த்தாலும் பிரச்சனை ஆகிவிட்டது. வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, பிசினஸ் ஸ்தலத்துல பிரச்சனை, ஆலயத்துக்கு போனாலும் அங்கேயும் பிரச்சனைகளை பார்க்கிறோம். எங்க போனாலும் சமாதான குறைவு தான். எங்க பார்த்தாலும் அரசியலாய் போய்விட்டது. ஆனா நம்ம இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்குமானால் எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கும் தெரியுமா? இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு சமாதானத்தை வைத்தார் கர்த்தர். நாட்டால் வந்தது அந்த கடன் எல்லாவற்றையும் மாற்றினார். அதிலிருந்து வெளியே வந்தார்கள். ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்து நடத்த ஆரம்பித்து விட்டார். முழு குடும்பம் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். சமாதான பிரபு இந்த குடும்பங்களுக்குள்ளே பிரவேசிக்க அனுமதிப்போம். அவர் வந்துவிட்டால் சகலமும் சமாதானத்துக்கு எதுவாக மாறிவிடும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, கசப்புகள் பேசாம இருக்கிற நிலமெல்லாம் மாறிடும். நிகழ்ச்சி சொல்லுவாங்க, அப்ப பேசுறது இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி வைராக்கியமா. இந்த அவங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது, வெளியே தான் பேசிட்டு இருக்கிறாங்க.
நாம எப்படி இருக்கிறோம்? சமாதான பிரபு அனுமதிப்போம். எரிமலையே முன்னாடி வெடித்து சதறினாலும் சமாதானத்தை இழந்துடக்கூடாது, இழக்க மாட்டோம். இயேசு இருந்தா. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, சமாதானம் இல்லாத இந்த நாட்கள்ல நீர் சமாதான பிரபுவாய் வந்ததை நாங்க நினைவு கூறுகிறோம்ப்பா. இன்று எங்கள் மத்தியில இருக்கீங்க, எங்க கூட இருக்கிறீங்கப்பா. அநேக நேரம் அதை உணராமல் நாங்கள் வெளி உலகத்துல மற்றவரிடம் அந்த சமாதானத்தை தேடி போய்விடுகிறோம். மன்னியும். இந்த நாட்கள்ல யாரெல்லாம் சமாதானத்தை இழந்து, நிம்மதி இழந்து, சந்தோஷத்தை இழந்து, எல்லா வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு கடந்து போறாங்க, அந்த பிள்ளைகளை தைரியப்படுத்தி இருதயத்துல ஒரு சமாதானம் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறேன். இல்லங்களில் இந்த சமாதானத்துல நிரம்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இந்த எங்கெங்க இந்த ஆடியோ தொனிக்கிறதோ தெய்வீக சமாதானம் இறங்கி வரட்டும். சமாதான பிரபாகி நீர் பிரவேசிப்பீராக, இருளை மாற்றுவீராக, வெளிச்சம் உதிப்பதாக, சமாதானத்தை கெடுக்கிற குலைக்கிற சத்ருவின் கிரிகள் அழிக்கப்படுவதாக நாமம் உயர்த்தப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சமாதான பிரபுவாகிய இயேசு நமக்காக ஏற்கனவே இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது. என்று சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சொன்னாரே, அதை பெற்றுக்கொள்வோம், காத்துக்கொள்வோம், சமாதானத்தோடு தொடர்ந்து வாழ்வோம். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. ஏசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஏசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.